வணக்கம், வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். எங்கே போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? வேறு எங்கேயுமே இல்லைங்க. சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் எல்லாம் எங்கே அவுட்டிங் போகிறோம்னா ஐயர் பங்களாவில் உள்ள நம்ம மதுரைக்கு டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அங்கே தான் இந்த ஈவினிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறக்காண்டி நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போகிறோம். அப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கேருந்தே காமிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே தத்துருவமாக உங்களுக்கு தூரத்துலேருந்து டைட்டானிக் கப்பல் மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா அமைச்சது, செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாங்க. உள்ளே போனால் அப்படியே டைட்டானிக் கப்பலுக்குள்ளே நம்ம ஒரிஜினலாக உள்ளே போகிற மாதிரியே செட்டிங்லாம் செமையாக செஞ்சுருந்தாங்க. அப்படியே அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் நம்ம விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம், அப்புறம் திங்ஸ் வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் கன் ஷாட்டு, இந்த மாதிரி நிறையா விளையாடுற கேமு எல்லாமே உள்ளே இருந்துச்சுங்க. இப்போ ஐயர் பங்களா ரீச் ஆயாச்சு. அவங்களுக்கு பேக் வியூ காமிச்சேன். இப்போ நம்ம ஸ்லோ மோஷனில் ஃப்ரண்ட் வியூ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டேன்றனால நிறையா கூட்டம் வந்திருந்தாங்க. அது போக ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஐயர் பங்களா ஜங்ஷன் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் விட்டு பொறுமையாக மூவ் ஆச்சு. அந்தளவு கூட்டம் எக்கச்சப்பாக நிறைய அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள்லாம் போகிறீங்கன்னா வீக் டேஸ்லேயே போங்க, வீக் எண்டில் போகிறீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தத்துருவமாக எவ்வளோ ஒரு ஸ்லோ மோஷனில் வர்றப்ப நம்மளே அந்த கப்பலில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுல்ல. அதனால தான் உங்களுக்கு பொறுமையாக எல்லா இடத்தையும் ஒன்று விடாமல் எடுத்து நான் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சப்போஸ் வந்து வெளியூரில் இருப்பீங்க, உங்களால் இந்த மதுரைக்கு நீங்கள் வந்து இந்த கப்பல் எக்ஸிபிஷன் பார்க்க முடியாது. டைட்டானிக் கப்பலுங்க, வெறும் கப்பல் இல்லை, மதுரையில் டைட்டானிக் கப்பல் பார்க்குறக்காண்டியே நான் எல்லா இடத்தையும் பொறுமையாக நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கலர்லேருந்து மாடல் டிசைன் எல்லாமே தத்ரூபமாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதை மக்கள் பார்க்க வர அவ்வளோ கூட்டங்க. இந்த ஐயர் பங்களாவில் செம்ம ரஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எண்டிங் வரையும் காமிக்கிறேன். வெளியிலேருந்து ஃப்ரண்ட் வியூங்க. இதுதான் கப்பலில் ஃப்ரண்ட் வியூ. நம்ம பேக் வியூ ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேஸில் நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. எண்டு வந்து ஹீரோயின் ஃபோட்டோ போட்டு அதுக்கு பக்கத்தில் தான் டிக்கெட் கவுண்ட்ரு பக்கத்தில் தான் எஜிட். நம்ம இப்படி உள்ளே போய் வெளியில் அங்கிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இது வழியாக தாங்க நம்ம ஏறி போகணும். டிக்கெட் கவுண்டரில் நாங்கள் நின்று டிக்கெட் வாங்கவே அரை மணி நேரம் ஆச்சு. அந்தளவு ரஷ்ஷு. ரொம்பவே பாருங்கள், ஒரு லைன் இல்லை, 2 லைன் இல்லை, 3 4 லைன் நிற்கிது. இதில் ஒன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம வந்து காசு வச்சு பே பண்ணுறதை விட ஜிபேயில் பே பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்க நிற்காமல் டக்குன்னு ஜிபேயில் பே பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக்கெட் நம்ம எவ்வளோன்னு பார்ப்போம். நார்மலாகவே பெர் பர்சனுக்கு 80 ரூபீஸுங்க. ஆனால் 3 வயதுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக டிக்கெட் எடுத்தே ஆகணும். எவ்வளோ 4 வயசாக இருந்தாலும் சரி, 5 வயசாக இருந்தாலும் சரி, 80 ரூபீஸ் தாங்க. 3 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ டிக்கெட். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டிக்கெட் நாங்கள் ரொம்ப நேரம் நின்றோம். நாங்கள் நின்றதுக்கப்புறம் பின்னாடி எங்களுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 பேர் இருப்பாங்க. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள்ட்ட டிக்கெட்டை நம்ம கொடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போகிறவிலேருந்து தெளிவாக ஒவ்வொன்றும் விடாமல் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எடுத்திருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நம்ம நுழைவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே போக போக ஒரிஜினலாக நம்ம அந்த கப்பலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராஸாக பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃபுல் வியூவும் தெரியுது. தூரத்துலேருந்து பார்த்ததுக்கு கிட்டக்க பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம டைட்டானிக் கப்பல் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறப்ப இருக்கும். அதே மாதிரி அவங்களும் டைட்டானிக் எக்ஸிபிஷன் வெல்கம் டுன்னு உள்ளே வந்து ஒரு நோட்டோட உள்ளே போகிறாங்க. லைட்டு, எல்இடி கலர் எல்லாமே ஒரிஜினல் நம்ம அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபுல் செட்டிங்குமே செமையாக இருந்துச்சு. இந்த சைடு அந்த சைடு அங்கே யார் யார் அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ள அவங்க ஒரிஜினலாக பயணித்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோ, ஹீரோயினோட ஃபோட்டோ, அப்புறம் ஹீரோயின் வயசானதுக்கப்புறம் ஹீரோ இருக்க மாட்டார், ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களோட ஃபோட்டோ, அப்புறம் அந்த செயின் ஃபோட்டோ, அந்த ஒரு செயின் லாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்களா, அது எல்லாமே சைடில் ஃபுல்
இந்த சைடு அந்த சைடு ஃபோட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாருமே நின்று ஸ்டில் வந்து இதாண்டா நம்ம 80 ருபீஸ் கட்டிட்டோம், நம்மளுக்கு தான் எல்லாமே, நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாருமே. யாருமே ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுக்காதவங்க வீடியோ எடுக்காதவங்க இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஒரு 6:15 to 6:20 இருக்கும். ஆனால் வெளியில் எப்போ வந்தோம்னா 9 o'clock ஆயிடுச்சுங்க. ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 2.25 மணி நேரம் வரையும் இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளேயும் அப்புறம் வெளியில் கடைகளையும் நெக்ஸ்ட் வந்து அந்த விளாட்ற இடத்துலையுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அப்படியே ஒரிஜினலாக அங்கே உள்ளேருந்து வந்து நம்ம இறங்குற வியூலாம் பாருங்களே. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மக்கள் இப்போ இருக்கான்னு பாருங்கள். இந்த டயத்தை விட நாங்கள் வெளியில் வந்த டயத்தில் ரொம்பவே அதிக கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த தரையோட அந்த ஃப்ளோரோட அவங்க வந்து ரொம்ப தத்ரூபமாக அதை பார்த்து எந்த ஷீட் ஓட்டலாம் எப்படின்ட்டு சூப்பராக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமாக இருக்கட்டும், அப்புறம் பெரிய மீட்டிங் ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது 30 ஆரம்பிச்சிச்சுங்க. ஆகஸ்ட் 30 ஓப்பன் ஆச்சு. இது வந்து எப்படியும் ஒரு ஆகஸ்ட் 13 வரையுமே ஸ்டில் இருக்குங்க. உங்களுக்கு இங்கே மதுரை மக்கள் யார் பக்கத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூஃப் அந்த மேலே இருக்குது பாருங்கள், அது ஓடுற டைட்டானிக் கப்பலில் மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பார்த்து ஒவ்வொரு பிளேஸையும் வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாருமே எந்த இடத்துல ஓட ஃப்ரீயே இல்லைங்க. அங்கங்கே அவங்க மீட்டிங் ஹால் மாதிரி உட்காந்துட்டு ஃபோட்டோ ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. அது சண்டே போகிறத விட நம்ம வீக் டேஸில் போகிறது நம்மளுக்கு எப்போவுமே பெட்ரு. ஏன்னா நம்ம பொறுமையாக போய் அங்கே இருந்து அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீட்டாக எடுத்துக்கிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அங்கங்கே இதே மாதிரியே சோபா நிறையா இது உட்கார வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து கார்ட்போர்ட்லேயே வடிவமைச்சிருந்தாங்க. அது பக்கத்தில் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கீழே உள்ள தரையெல்லாம் பாருங்களேன், எல்லாமே டைட்டானிக் ஒரிஜினல் படத்தில் எப்படி இருக்குமோ அது அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸையும் ஒவ்வொன்றையும் பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க. எதையுமே விட்டு போகவே மனசு வரல. இந்த இடத்துல நம்ம விடாமல் எடுக்கணும், இந்த இடத்துல வீடியோ விடாமல் இருக்கணும் அப்படின்னு ஓரளவு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ பார்ட்டாக எடுத்ததை உங்களுக்கு இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ஆனால் வர எல்லோரும் மக்கள்லாம் போய் போய்கிட்டே இருக்காங்க. ஃப்ரீயாகவும் ரொம்ப ஃபேஸஸ் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ரொம்ப பெருசாக தான் நல்லா பார்த்து அமைச்சிருக்காங்க. இப்போ அங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்போ இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இங்கேருந்து அப்படியே வெளியில் போனால் அங்கே வந்து அந்த ரூம் செட்டிங் எல்லாமே வேறு கலராக இருக்குது. இங்கே வந்து என்ன பார்க்கலான்னா, அந்த ஹீரோயின் வந்து வயசானதுக்கப்புறம் உள்ள கார்ட்போர்டும் அவங்க போட்டிருந்த செயின் நெக்லஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் டோன்ட் டச்சு. அப்புறம் அங்கங்கே கேமராலாம் கண்காணிக்கப்படுது அப்படின்ட்டு அங்கங்கே எழுதி போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த செயின் வந்து உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிற பாருங்கள். லாக்கெட் எல்லாம் புதுசாக சூப்பராக அப்படியே ஒரிஜினலாக அச்சசல் அந்த படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. அப்புறம் இந்த இடோட படத்தில் வந்த மாதிரி அந்த இடத்துலையுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷமாவது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஃப்ளோர் வந்து நல்லா கலர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஷீட் தான் ஒட்டி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் இதை பார்க்க ஆரம்பித்தே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 15 நாளைக்கு மேலேயே இந்த செட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு சீக்கிரமாகவே இந்த டைட்டானிக் செட்டிங் முடித்தாங்க. நாங்கள் வரப்பெல்லாம் அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஒரு 1 வீக் கிட்டேயே அவங்க வந்து ஆகஸ்ட் 30 ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நோட்டீஸ்லாம் அங்கங்கே ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எங்களுக்கு அவைலபிலிட்டி கிடச்சி நாங்கள் அங்கே ஒரு ஸ்டில்லு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை விட்டு கிளம்பியாச்சு. இதை விட்டு வெளியில் வந்தால் நம்ம இன்னும் வெளில போகிறோம்னு நினைப்போம், ஆனால் இல்லைங்க, அதுக்குள்ளே இன்னும் ஒரு ரூம் இருக்குது. என்னடா ரிஷான் ஒவ்வொரு கதையாக தட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அது எல்லாமே ஒவ்வொரு கதவு திறக்கிற மாதிரி அங்கே உள்ள ரூம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இப்படியே போய்கிட்டு இருந்தால் அங்கேருந்து ஒரு டேர்னில் ரைட் சைடு ஒரு ரூம் தெரியுது. அந்த ரூமில் வாங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே, அப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அந்த மிரர் பாருங்களேன், அப்படியே
அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி மிரர் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. ஓவராலாக இதை பார்க்குறப்ப நம்மளும் அந்த டைட்டானிக் கப்பலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து அந்த மிரர் கீழே பார்த்தோம்னா சோபாவில் ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி சீன், அது பக்கத்துலேயே வந்து ஹீரோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி சீன் வருது. அதில் பசங்க எல்லாருமே ஒரு ஆர்வமாக நின்று பக்கத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. யாரை பார்த்தாலும் வீடியோ, ஃபோட்டோஸ், செல்ஃபி இதே ஃப்ரெண்ட்ஸோ. அதுவும் விட்டு ஒரு நிமிஷமோட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் தனியாக எடுக்கிறதுக்கு. எல்லாரோடையும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே நானும் இருப்பேன், மற்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோட்டோவில் 2 ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யார் நிற்கிறா யார் இல்லை நிற்கலாம் பார்க்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 80 ருபீஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஒர்த்து தாங்க. 80 ருபீஸ் கொடுத்துட்டு இந்த பசங்க எல்லாமே 180 அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹீரோ வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்டில்லு அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த இது முடிச்சுட்டு அடுத்து வெளியில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து அப்படியே வெளில போனால் ஆஹா, அதில் ஒரு பெரிய ரூம் மாதிரி வருது. ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரைஞ்சி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அப்புறம் நியூஸ் பேப்பர், அந்த நியூஸஸ், அப்புறம் ஃபோட்டோஸ், அப்புறம் கப்பல் சம்மந்தப்பட்டது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதெல்லாம் இந்த சைடில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது அங்கேயும் இப்படி தான் ஒரு தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியும், கிட்டக்க பார்க்க முடியலை. அதுபோக கொஞ்சம் ரஸ்ஸாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கார் மாதிரி இருக்குது. இந்த ஜீப்பு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வர்றது. அது அப்படியே அது ஒன்று தாங்க கார்ட்போர்டில் இல்லை, அதுதான் மிஸ்ஸிங். மற்றபடி மற்ற எல்லாமே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணி பேசுகிறது அந்த பிளேஸையும் பின்னாடி வந்து வாலில் வந்துருச்சு. அப்புறம் வந்து அதுக்கு மினி கப்பல் மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஐஸ் கட்டியில் உறைஞ்சி அவங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சீன்ஸ்லாம் அங்கேயும் கார்ட்போர்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுபோக இந்த என்டையர் டைட்டானிக் கப்பலை ஒரு மினி கப்பலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அது ஒரிஜினலாக லைவாக இருந்துச்சுங்க, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அங்கே எல்லாருமே கிட்ஸுங்களை நிப்பாட்டி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கப்பல் கவுந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை நான் உங்களுக்கு கிட்டக்க கொண்டு போய் காமிக்கிறேன். ஹீரோ ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபைனல் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஹீரோ வந்து உள்ள தண்ணியில் முழுகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் வந்து அங்கே செட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதான் நான் சொன்ன அந்த மினி கப்பல், டைட்டானிக் கப்பல். எப்படி பெரிய கப்பல் இருக்குமோ அதே மாதிரி மினியாக தத்ரூபமாக சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கிட்டக்க பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க, கிட்ஸு எல்லாம் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு உடனே போகலான்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம்னா இந்த செட்டிங் பார்க்குறதுக்கே அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போகும். ஆனால் இன்னும் பொறுமையாக பார்க்கணுன்னா பொறுமையாக பார்க்கலாங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தனால டக்குன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம். இவர் உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள கப்பல் கேப்டன் இருந்தார்ல, அவர் கார்ட்போர்டில் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், அந்த தண்ணி மாதிரி அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஹீரோ வந்து கீழே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த சீன்ஸும் கார்ட்போர்டில் செஞ்சு வச்சுருக்காங்க லைவாக. சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துல எல்லாம் போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருத்தங்க நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எப்படி இதையாடா பார்க்கணுண்டு. ஆனால் அங்கே நீங்கள் உள்ளே போயினீங்கன்னா ஒரு உலகமே அங்கே இருக்குங்க. அந்த உலகத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வரலாம். டைட்டானிக் கப்பலுக்கு நீங்கள் போய் அவங்கள நேரில் மீட் பண்ணிட்டு வந்த ஃபீலிங் வர்ற அளவு அந்தளவு வடிவமைச்சிருந்தாங்க. அப்பா, ஒரேடியாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ முடிஞ்சு அங்கேருந்து வெளியில் வந்தால் நம்ம 90s 80s கிட்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி முட்டாய் ஐட்டம், அது போக சுற்றுற இந்த சக்கரை முட்டாயின்னு சொல்லுவோம்ல, அது இந்த மாதிரி தேன் முட்டாய், அப்புறம் புளிப்பு முட்டாய், இந்த மாதிரி சின்ன சின்னதாக அது 80 90 கிட்ஸை ஞாபகப்படுத்துறளவு நிறையா வச்சுருந்தாங்க. அதுலேருந்து இன்னொரு கடைக்கு வந்தால் நம்ம லேடிஸ் ஸ்கூலில் ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம்.
அப்புறம் கிட்ஸுங்க ப்ளே பண்ணுற ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நிறைய ஹேர் கிளிப்பு, பேண்டு, விதவிதமாக கிளிப்பு, அப்புறம் செட்டு, தோடு எல்லாமே இருந்துச்சு. ஆகா, இது நம்மளோட ஃபேவரட் அல்லவா. இந்த ஷாப் வந்து ராஜஸ்தானில் உள்ள அந்த ஊர்வா ஐட்டம் எல்லா வகையான பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், மேங்கோ, அப்புறம் மிக்சர், நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் பிக்கிள்ஸ் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. காக்கில் எவ்வளோன்னு கேட்டாங்க. 150ன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகி வந்துட்டோம். அதையும் ஆனால் டேஸ்ட் பண்ணவங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒருத்தங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே வாங்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தால் எதை எடுத்தாலும் 10 ரூபா 10 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது குறிப்பிட்டதுக்கு தாங்க 10 ரூபா. ஆனால் வந்து நம்ம எடுக்கிற பொருள் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பிளேட் ஐட்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 30, 40. நான் ஒன்று ஞாபகமாக இருக்கட்டுன்னு இந்த முதுகு சரீர குச்சி மட்டும் வாங்கினேங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு எதுவும் ஞாபகமாக எதுவும் வாங்காமல் போயிடக்கூடாதுன்ட்டு அது மட்டும் வாங்கினேன். அப்புறம் சோப்பு டப்பாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ரெகுலேட்டர் நம்ம அடிக்கிற லைட்டர் வாங்குச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கிட்ஸுங்களுக்கு. அப்புறம் சேமித்து வைக்கிற நம்ம காயின் போட்டு வைக்கிறதுலாம் நிறையா இருக்குது. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஹேர் பேண்ட் எல்லாமே இருக்குது. தட்டலாம், பிளேட்லாம் விதவிதமாக இருக்குது. அதெல்லாம் 40 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஜாடிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் வந்து ரேட்டும் கேட்கல, போய் வாங்கவும் இல்லை. அப்புறம் செல்ஃபோன் கவர்ஸ்லாம் நிறைய மாடலாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய செல்ஃபோனுக்கு அங்கே இல்லை, நான் கேட்டேன் இல்லை, அதனால் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அக்சசரிஸ், ஹோம் அக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து 65 போடுற பவுட்ரு வச்சுருந்தாங்க, காலிஃபயர் 65 போடுறது, அதெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. ஆனால் கடை ரொம்பலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கடை மட்டும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்குன்னே நிறையா கடை வச்சுருந்தாங்க. அதில் மாடல் பென்னு, ஐஸ்கிரீம் மாதிரி பென்னு, அப்புறம் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் அந்த பர்ச்சேஸ் பண்ணாங்க வாட்ச்லாம். அதெல்லாம் சூப்பர் வாட்சாக இருந்துச்சு. 130லேருந்து 230க்குள்ளே தாங்க. நல்லா மாடலாக செமையாக இருந்துச்சு. இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு இடம் வந்துச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஊட்டி ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு, அப்புறம் வந்து இலந்த வடை எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ப்ரௌனி சாக்லேட்னு வச்சுருந்தாங்க. அது ஒரு பீஸ் சிறுசாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அப்புறம் கிட்ஸுங்க, அப்புறம் பெரியவங்க எல்லாமே இந்த பபிள்ஸ் வாங்கி விட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுவும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை மக்கள் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. நல்ல பெரிய இடம் தாங்க, நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக இந்த டைட்டானிக் செட்டிங் போட்டு நல்லா நீட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் ஸ்நாக்ஸ் தாங்க, அப்பளம் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. என்னடா நம்ம இன்னும் வாங்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிச்சு, நம்ம ரிசானுக்கும் மாறனுக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்குவோன்ட்டு. அப்புறம் பில் கவுண்டரில் அந்த டோக்கனில் போய் டோக்கன் வாங்கிட்டு வாங்கினோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்பளம் கேட்டோம். அப்பளம் வந்து போட்டு கொடுக்க லேட்டாக இருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பளம் வந்து போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தடவை அப்பளம் வந்து 60 ரூபாங்க. ஆனால் நிறைய அப்பளம் எல்லோரும் வாங்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு இந்த எக்ஸிபிஷன்றாலே ஃபஸ்ட்டு அப்பளம் தானே ஞாபகம் வரும். அப்புறம் காலிஃப்ளவரில் பக்கோடா போட்டுக்கிட்டே இருந்தாங்கங்க. முடிய அப்பளமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ஃபுல் மூமெண்ட்டுங்க. பானிபூரி வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா பானிபூரி அந்த மசால் பூரி எல்லாம் ஒரு கொஞ்சம் பேர் தான், 10% பேர் தான் வாங்கினாங்க. அப்பளம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் நிறைய பேர் வாங்கினாங்க. இவ்வளோ பெரிய எண்ணெய் சட்டி வச்சு டக்குன்னு மக்கள் வந்து கேட்க அட்ட டயத்தில் போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 3 பொரிக்கஞ்சட்டி இந்த மாதிரி பெரிய எண்ணெய் பொரிக்கஞ்சட்டி வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போடுற அழகை பாருங்களே. ஒரு பக்கெட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஒரு பக்கெட்டு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, ஒரு பக்கெட்டு வந்து அப்பளம் பொரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் பாருங்களே, சிரித்த முகத்தோடு அவங்க எப்படி வேலை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு. அதை பொறுமையாக நல்லா வேக வச்சு எண்ணெயில் பார்த்து நம்மளுக்கு பொரிச்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இதை சாப்பிட்றதுக்காண்டியாவது நீங்கள் அங்கே போகலாம். கண்டிப்பாக டைட்டானிக் எக்ஸிபிஷன் போய் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க எப்படி இருக்குது, நான் சொன்னதெல்லாம் ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க. ஏன்னா அந்த டைட்டானிக் செட்டிங் வந்து அங்கே வந்து நிற்கிறப்ப அந்த படி ஸ்டெப்லாம் இறங்குறப்பெல்லாம்
அந்த ஒரு கப்பல்லேருந்து இறங்குற ஃபீலிங்கே கண்டிப்பாக வந்துச்சுன்னு சொல்லலாம். அதோட ஒன்று முக்கியமானது மறந்துட்டேன். அங்கே போகிறப்ப லைட்டாக மியூசிக் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த கப்பலில் அவங்க டைட்டானிக்கா அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், லைட்டாக அது பாட்டுக்கு ஒரு பக்கத்து சிங்கிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதில் உள்ளே போய் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எடுக்கிறப்பையும் அந்த பாட்டு நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரேடியாக எங்களுக்கு கிடச்சிருச்சு. இது எங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு பிளேயிங் கேம்ஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து அட் அ டயத்தில் அடித்தோம்னா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பலூன் 10னா 10ஐயும் சுடணும். சுட்டால் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் கிடையாதுங்க. அப்புறம் வந்து இந்த ரிங்கிங், இதெல்லாம் நம்ம பழைய காலத்து விளையாட்டு தானே. ரிங்காக ஒரு 6 10 கொடுப்பாங்க. அதை நம்ம அந்த பொருளை போட்டோம்னா கரெக்டாக அந்த பொருளை எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ இந்த பால்ஸ் வந்து அந்த நம்பரில் போட்டோம்னா இந்த 23 வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள திங்ஸ் அந்த பாத்திரம்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி வாளி, பெரிய வாளி முதற்கொண்டு வாங்கலாம். இந்த கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் நம்மளுக்கு பிடிச்சது ட்ராகன் ட்ரெயின், அப்புறம் சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரி ட்ரெயின், அப்புறம் வந்து குதிரை வச்சு அந்த ஒரு கேம்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து சீசா, அப்புறம் வந்து ஊஞ்சல் அந்த ஃபுல்லாக பெருசாக சுற்றும்ல அது, இது மாதிரி நிறையா இது வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஜம்பிங் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரிஷானும் மாறனும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு பொறுமையாக பார்த்தோங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வர்றப்போ ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock வரையுமே மக்கள் பாருங்களே எப்படி இருக்காங்கன்னு. அந்தளவு கூட்டம் வந்து அலமேலிச்சுங்க. ஏன்னா சண்டே இல்லை, அதனால. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைலேருந்து விளையாண்டு வந்திருக்கோம். இன்னமும் நம்ம விளையாட போனால் சலிக்காது, அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேங்க. நீங்கள் அங்கே போக முடியலாட்டி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்த மாதிரி தாங்க. ஏங்க, இன்னொன்று மதர்ஸுக்கு ஃபீடிங் பண்ணுற ரூம் தனியாக வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் ரூமில் போய் எதுவும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக தனித்தனியாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்தால் இங்கேயும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ற இடம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு விளாண்டுக்கறலாம், அப்புறம் இங்கே சாப்பாடு ஐட்டம் எல்லாமே, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குங்க. இங்கேயும் அங்கே வாங்க மிக்ஸ் பண்ணவங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கிறவங்க இங்கேயும் வாங்கிக்கலாம். அதே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, நெக்ஸ்ட்டு பானிபூரி, ஐஸ்கிரீமு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஓவராலாக சண்டே ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு போய் நான், ரிஷானு எல்லாமே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வெளியில் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிருக்குன்னே தெரியாது. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் அவங்கள வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் விளாகில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.